ಕಾಣಲ್ಲ ಸಭೆಗೆ ಇವಾಗ ಯಾವುದು ಕಾಣಿಕೆ ಅವರಿಗೆ ಏಳಿಗೆ ಕಾಣಿಕೆ ಕೊಡ್ತಾರಲ್ಲ அதுதான் காணிக்கை ಬಡವರು ಬಂದು ಕಾಣಿಕೆ ಕೊಡು தன்னை பற்றி தசமாக இல்லாமல் வேற என்ன சொல்லு தெரியுமா மலிக புத்தகத்துல மலாக்கிய புத்தகத்தில் சாபத்தின் மேல வரும் என்று சொல்கிறது சாபத்தின் மேல ಬರುತ್ತದೆ ನಿಮ್ಮ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ದೇವಶವಾಗುತ್ತದೆ ಏಳನೇ ಇಷ್ಟಪೋದ ವಾಡತಿಗೋರ ರಕ್ಷಿಗಳಲ್ಲ ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಾಳಬೇಕು ರಕ್ಷಿಸಿ ಕರ್ತವ್ಯದ ವಿರುದ್ಧವಾಗಿ ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ சபிக்கப்பட்டவர்கள் என்று என் ஜனத்தாராகிய எல்லாரும் வஞ்சித்தீர்கள் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலைகளை கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பல கடிகளை திறந்து வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிற தசமபாகத்தை கொடுத்து போது ದಶಮಭಾಗ ಕೊಡುವಾಗ ಆಕಾಶದ ದ್ವಾರಗಳನ್ನು கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் ಸಂಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನ தசமபாக உன்னுடைய சொத்தல்ல ದಶಮಭಾಗ ನಿನ್ನ ಸ್ವತ್ತಲ್ಲ ஒரு பாகம் தேவனுடைய சொத்தை உபயோகப்படுத்திக் கொண்டு வருகிறபடியாலே ஒரு வேலை என்ன சொல்றது திருடன் என்று சொல்கிறார் நர மனுஷனோ தேவனே உன்னை திருடன் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார் ಕಳ್ಳன் ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ கர்த்தருடைய பொருளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் திருடனே ದೇವರ ವಸ್ತುವನ್ನು எப்படி ஒரு வாழ்க்கையில சமாதானம் இருக்கும் ಯಾವ ಬಾಳಲ್ಲಿ ಸಮಾಧಾನ எங்க தேவன் நம்மோடு ஈடுபட ஆரம்பிக்கிறார் ದೇವರು ಯಾವ ಭಾಗವಹಿಸುತ್ತಾರೆ வாழ்க்கையில வாழದ அப்படியே கர்த்தருக்கு கொடுத்து கொடுக்கிறோம் ಐದು ಬಾಳಲ್ಲಿ ಬರುವುದನ್ನು ಕರ್ತನಿಗೆ ಪ್ರಿಯ ದೇವರ மக்களை சாப்பாட்டுக்கு ஒரு மாசத்துக்கு பாவம் அவன் எவ்வளவு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறான் ಆ ಬ್ರದರ್ ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ ஆனாலும் நாங்க ஒரு 50,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு ஆகுது தெரியுமா ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ 50,000 இதெல்லாம் ரிப்பேரி செய்ய ஆரம்பித்தால் அதிகோட திறமை 20,000 ரூபாய் இருக்கிறது ஆம்பிளிஃபையர் சர்வீஸ் ಮಾಡಿದ್ವಿ இதெல்லாம் சபையார் செய்ய வேண்டும் ಇದೆಲ್ಲ ಸಭೆ ಸೇರಿ நாம செய்கிறோமே ಐಎಸ್ಎ எத்தனை பேருக்கு பலவிதமான உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம் தெரியுமா ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் நிற்க ஆயத்தமா இருக்கிறோம் ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲಲು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇವೆ வெளிநாட்டு பணம் கிடையாது எனக்கு ಹೊರಗಡೆ ಹಣದ ಅವಶ್ಯ ಇಲ್ಲ தேவனையே ದೇವರ மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும் ಎಚ್ಚರಿಕೆ தசபாக இங்க வரணும் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு எனக்கு வரணும் ದಶಮಭಾಗ ಬಂದರೆ 2.5 ಲಕ್ಷ ஒரு 2-3 பேர் இங்க இருக்கிறவங்க தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க 2-3 பேர் அவ்வளவு மீதி யாரே இல்லை மீதி எல்லா ஆசீர்வாதம் உனக்கு வருமா எங்க வரும் உனக்கு எல்லா நீ திருடனா கொலைகாரனா மாறி இருக்கிறாயே ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಕೊಲೆಗಾರನು ಕಳ್ಳನಾಗಿ ಮಾರ್ತಾನೆ தேவனுக்கு கொடுக்க நாங்க மனைவி கணவனை எங்களை ஆசிரியக்கிறவரா இருக்கிறார் ಅಯ್ಯ ಅಮ್ಮ ದೇವರಿಗೆ ಕೊಡುತ್ತಾ ಇನ್ನೂ எங்களை ஆசிரியக்கிறவரா இருக்கிறார் ಇನ್ನೂ ಆಶ್ರಯಿಸುತ್ತಿದ್ದಾರೆ நாங்கள் ஜீவிக்கிறதே கர்த்தருக்காக ஜீவித்து கொண்டு வருகிறோம் ಕರ್ತನಿಗಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ ಅದನ್ನು ಪ್ರಿಯ ದೇವರ ಎಚ್ಚರಿಕೆ ಆತ್ಮಗಳ ಕೊಂಡು ಬರ ಆರಂಭಿಕ್கிறார் ಆಗಿನ ಆತ್ಮಗಳನ್ನು ಕರೆತರುತ್ತಿದ್ದಾರೆ அந்த பாஸ்டர் ஆச்சரியப்பட்டுட்டார் ಮುಂದೆ ಒಂದು ದಿನ ಬಂದ ಪಾಸ್ಟರ್ கல்யாணத்துக்கு வந்து ஆச்சரியப்பட்ட கொஞ்ச ஜனம் தான் வந்துச்சு மதுமைக்கு ಬಂದ ಅವರು ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟು ಬಿಟ್ಟರು அவர் கேட்டுனார் 10-15 பேர் தான் என் ஆலயத்தில் வராங்க எத்தனையோ வருஷம் ஊழியம் செய்கிறேன் இல்லைன்னு சொன்னார் ಎಷ್ಟು ವರ್ಷ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದೇನೆ 15 கையை கெட்டியா பிடிச்சி எனக்காக சாப்பிடணுங்கய்யா கேட்டார் ನನಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಯಾರು ಕೇಳಿಕೊಡ್ತಾರೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಕಾರ್ಯಗಳು என்ன உட்கார்ந்து கொண்டு அவருக்கு சொல்ல ஆரம்பித்தார் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಕಾರ್ಯಗಳನ್ನು அவர் பிரமிச்சு ஆச்சரியப்பட்டார் பிரமிப்பட்டு ஆச்சரியப்பட்டார் சாத்தானுடைய காரியம் என்ன ಸೈತಾನನ ಕಾರ್ಯಗಳೇನು அவர் பெரிய படிப்படை தான் இல்லை என்று சொல்லல அனுபவசாலி தான் ಒಳ್ಳೆ ವಿದ್ಯಾವಂತರು சாத்தானுடைய காரியம் என்ன இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ಸೈತಾನನ ಕಾರ್ಯ இந்த உலகத்தில் நடந்து ஆச்சரியப்பட்டு அவர் இயேசுவை கேட்டுக்கொண்டிருக்க ஆரம்பித்தார் ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟು ಆಸೆಯಿಂದ ಕೇಳಲಾಗಿದೆ ದೇವರ ಮಕ್ಕಳು நம்ம எச்சரிக்கையாகிவிட சபைக்கு வந்து நீ பாக்கியவான் ಸಭೆಗೆ ಬಂದ பாக்கியவதி ನೀನು ಭಾಗ್ಯ அதில் இழந்து விடாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும் ಕಳೆದುಕೊಳ್ಳದಂತೆ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು அநேக ரகசியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார் ಅನೇಕ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾರೆ ದೇವರ ಮಕ್ಕಳು எத்தனையோ மக்களை தூக்கி எடுத்து நிக்க வைத்துக் கொண்டு வருகிறார் ಎಷ್ಟು ಮಕ್ಕಳನ್ನು ಎತ್ತು கீழ்ப்படைய தேவன் இந்த சபையை உயர்த்த ஆரம்பிப்பார் ನೀನು ವಿಧೇಯನಾಗುತ್ತಾ ಆಗುತ್ತಾ ದೇವರು ಮೇಲೆತ್ತಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ ಆದ್ದರಿಂದ என்ன சொல்லுது தன் சகோதரனுடைய பையன் வந்து கொலைகாரனா இருக்கிறார் ತನ್ನ ಸಹೋದರ நித்திய ஜீவன் இல்லையா ಅವನಲ್ಲಿ ನಿತ್ಯ ಜೀವ ಇಲ್ಲವೇ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು அன்பு என்பதை வெறும் வாயிலே பேசக்கூடாது என்று 3:14 சொல்கிறது 3:14ರಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯನ್ನು கிரியைகளிலே காமிக்க வேண்டும் அன்பு ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ತೋರಿಸಿ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು நம்ம ஜான்மா விஷயத்துல எடுத்துக்கிட்டு நான் ராத்திரி ஃபோன் பண்ணேன் எங்க மனைவி வாழப்பாரத்துக்கு நாளைக்கு சாப்பாடு எவ்வளோ கஷ்டம் ஆகிப்போச்சு அந்த ஜனமா அந்த சத்திரத்தில் ಆ ಚಕ್ರದಲ್ಲಿ ಜನ ಇದ್ದರು இங்கேயும் ஜனம் நெருங்கிடுச்சு ಇಲ್ಲಿಯೂ ಜನ ತುಂಬಿಬಿಟ್ಟರು ஆகிய இவ்வளோ டயர்டா இருப்பா சாப்பாடு வாடானக்கு ஒத்துக்கலாம் ಅವರು ಬಹಳ ಬಳಲಿದ್ದೀರ அது தேவனுடைய காரியம் நான் செய்ய வேண்டாம் ಅದು ದೇವರ ಕಾರ್ಯ ಮಾಡಲೇಬೇಕು மேல மேல அவன் ஆசிரிக்காரு ಆದ್ರಿಂದ ಮೇಲೆ ಮೇಲೆ கல்யாணத்தோட முழு செலவு அவன் எடுத்துக்கொண்டிருக்கிறான் மண்ணை இறந்து போனான் ಮದುವೆಯ ಸಂಪೂರ್ಣ ಖರ್ಚನ್ನು ಅವರು ಎತ್ತಿಕೊಂಡಿದ್ದಾರೆ சாதாரணமான செலவு இல்லை கல்யாணத்துல ಮದುವೆಯಲ್ಲಿ ಸಾಧಾರಣವಾದ ಖರ್ಚು தேவன் கொடுக்க ஆசிரிக்க ஆரம்பிக்கிறார் ದೇವರಿಗೆ ಕೊಡುತ್ತಾ ಅವನನ್ನು ಆಶ್ರಯಿಸಿ தேவனுடைய மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமா இருக்கு ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗುವುದು ಅವಶ್ಯಕ கொடுக்க
சொல்ல ஆரம்பிக்கிறார். கொடியை கொடல்படுத்துதல் தேவன். நாம் கொடுத்து கொண்டு வருகிறோம். யாராவது கொடுத்து கொடுக்கிறாரோ அவளெல்லாம் தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். கொடுத்த பரவரனும் கர்த்தன் எல்லாம் கண்டிப்பாக செய்து கொண்டு நீ ஆச்சும் குடும்பம் ஆச்சும் பிள்ளைங்களாச்சும் சாப்பாடு ஆச்சு ஆண்டவர் ஸ்தோத்திரம் வருஷம் இந்த ஜெலமையில ஒன்னொரு ஜெபத்துல கூட நீ பரலோகத்துக்கு போக முடியாது, உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. நீனாய்த்து இந்த மக்களாய்த்து தேவதாதர பரலோகத்துக்கு நீ ஆசீர்வாதம். நான் வாழ்றேன் மட்டும் பகல் கனவு காண வேண்டாம். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவர் என்னை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறார். அவர் நம்மளை போஷித்துக் கொண்டு வருகிறார். போஷணை ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. திருப்பிய போஷித்துக் கொண்டு வருகிறார். திருப்திಯಾಗಿ இல்லை இல்லாதவರಿಗೆ என்று போஷித்துக் கொண்டு வருகிறார். ಕೊರತೆ ಇಲ್ಲದಂತೆ ಪೋಷಣೆ ಮಾಡಿ ஏன் போஷித்துக் கொண்டு வருகிறார்? ಯಾಕೆ ಪೋಷಣೆ? அவருக்காக ஜீவிக்கவும் செய்யவும் கொடுக்கவும் காணப்பட்டுக் கொண்டு வருகிறார். ಅವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಲು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಅವರು வெளிநாட்டு பணம் வருகிறது. அப்பேற்பட்டவರ வாழ்க்கையில வறுமைகள் பசி பட்டணியிலே ஊழியக்காரர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ಹೊರದೇಶ ಹಣ ತೆಗೆಯುವ ಸೇವೆ ஏன் நிகழ்மட்ட ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார்? ಯಾಕೆ ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡು ಬರ್ತಾರೆ? ஜீவிக்கிற தனக்கு ஜீவிக்காமல் மறைத்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவர்கள் ஜீவிக்கும்போது அவர் உனக்காக ஜீவிக்கிறார். ನೀನು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಜೀವಿಸುವಾಗ ಅವರು ನಿನಗಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. 55 வருஷமா இயேசுவை ருசித்தே 55 ವರ್ಷದ இயேசுவிலே துயரத்திலே வியாதியிலே பிரச்சனையிலே எல்லாம் கைவிட்ட நேரத்திலே இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க ஆரம்பித்தேன். ಕಷ್ಟ ದುಃಖ ಸಂಬಂಧಗಳಲ್ಲಿ ಯೇಸು தற்கொலை செய்து கொள்ளும்போது இயேசு ஏன் என்று நான் பார்க்க ஆரம்பித்தேன். ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ ಯೇಸುವೆ ஏன் தற்கொலை செய்கிறேன் என்று சொன்னார். என் அம்மா இந்த கடைசியிலே அவளும் செத்து போய்விட்டான். என்னை நான் வாழ மாட்டேன், நான் தற்கொலை செய்து கொள்கிறேன், என்னை விடு என்று சொல்ல ஆரம்பித்தேன். ನಮ್ಮ ತಾಯಿ ತೀರಿಕೊಂಡರು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಬಿಡುವುದಯ್ಯ. என் மகனே ஒரு தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னார். ತಾಯಿ ಮರೆತರು நான் பயப்படுத்த வழிநடத்துவேன் மகனே. உன் ஊழியக்காரனாகி அநேக ஆத்மாவோடு பரலோகத்துக்கு நீ வர வேண்டியதா இருக்கிறதே என்று சொல்ல ஆரம்பித்தார். ಅನೇಕ ಆತ್ಮಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಬರಬೇಕಾಗಿದೆ. கர்த்தர் அநேகரை காட்ட ஆரம்பித்தார். ದೇವರು ಅನೇಕ ಸಲ ತೋರಿಸಿ கொஞ்சத்தான் கூட்டம் எப்படி வைத்தாலும் தெரியல. லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் முன்னே பரலோகத்துக்கு போறதை கர்த்தர் காட்ட ஆரம்பித்தார். ಲಕ್ಷಾಂತರ ಆತ್ಮಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಪರಲೋಕಕ್ಕೆ எந்தெந்த காலத்துல கர்த்தர் ஆத்மாவை தேர்ந்தெடுத்து கணக்கில் கொடுக்கிறாரோ அது எனக்கு தெரியவில்லை. ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ ಆತ್ಮಗಳನ್ನು ಆರಿಸಿ ಕೊಡುತ್ತಾರೋ அநேக தீர்க்கதரிசிகள் பயந்து அடைவிட்டார்கள். என் மனையை கேளுங்க. ಅನೇಕ ಪ್ರವಾದಿಗಳು மேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் எனக்கு எரிச்சலா இருக்குது என்று சொல்ல தமாஷ் பண்ணாரு. ಈ ರೀತಿ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡುತ್ತಾರೆ. நீ ஆத்மாவில் என்னை கணக்கு எழுதி வைத்திருக்கிறார். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ಹಾಗೆ ಅವರಿಗೆ ಘನತೆಯು ಮಹಿಮೆ செலுத்த ஆரம்பித்தேன். ಅವರಿಗೆ ಘನಮಾನ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. 13 யோவான் வாசிக்கும் போது 13 யோவான் தன்னுடைய சீடருக்கு கடைசி மட்டும் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். காட்டி விடுகிற யூதாஸ் மேல கூட அன்பு வைத்தார். யூதாஸ் மேலே ಸಹ ಪ್ರೀತಿ கடைசி மட்டும் எல்லாம் ஓடி போற ஆனால் அவங்க மேல அன்பு வைத்தார். ಎಲ್ಲ ಓಡಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟರು ಆದರೂ ಅವನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟರು. அந்த இடத்துல மறுதேடுதல் மேலே அன்பு வைத்தார். ಅದರಲ್ಲಿ ಅವನನ್ನು ಅಲ್ಲಗಳೆಯಲ್ಲಿ சத்தியமாக யாரை எனக்கு தெரியாதவன் சொல்லிவிட்டாய் பேதுரு. ಸತ್ಯವಾಗಿ ಯಾರು ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಪೇತ್ರ ಹೇಳಿದರು. ஆனாலும் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு ಆದರೆ ಅವರು ಪುನರುತ್ಥಾನವಾಗಿ வெட்கப்பட்டு முகத்தை மூடிக்கொண்டான். ಅವನು ನಾಚಿಕೆ ತಲೆ ತಗ್ಗಿಸಿದನಂತೆ. நடந்து போனான். ನಡೆದು ಹೋದನು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏன் மகனை வெட்கப்படுகிறாய்? ಯಾಕೆ ಮಗನ ನಾಚಿಕೆ ಪಡುತ್ತೀಯ? மறுதளித்தேன்னு வெட்கப்படுகிறாயா? ದೇವರನ್ನು ಆಡುಗಳೇನೆ சாத்தான் விழுந்து போகத்தக்கதாக உன்னை எடுத்து உபயோகப்படுத்த போகிறேன். ಸೈತಾನ್ ಬಿದ್ದು ರೀತಿ யோவானின் குமாரனாகிய சீமோனின் பேதுருவே என்னை நேசிக்கிறியாப்பா? ಯೋವನ ಮಗನ ಸೀಮೋನನ ಪೇತ್ರನೇ ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೀಯ? 3 தடவை கேட்க ஆரம்பித்தார். 3 ಸಲ ಕೇಳಿದರು. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் ஒத்துக்கொள்ள ஆரம்பித்தார். ಅವರು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲ್ಲ. என்னை நேசிக்கிறவர்களா? ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಾದರೆ என் ஆடுகளை மேய் என்று ನನ್ನ சொன்னார். ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುವೆಂದರು. கடைசியில் மறுதளித்தவர் சாட்சி கடைசியில் பயங்கரமாக ஒரு மரணம் இருந்துச்சு. ಅಲ್ಲಗಳೆದವನು ಕೊನೆಗೆ ಅವನ ಮರಣ ಭಯಂಕರವಾಗಿ ஓடி ஓடி போறான். ಓಡಿ ಓಡಿ ಹೋದನಂತೆ. யார்கிட்ட? ரோம் கவர்னர் கிட்ட. ರೋಮ್ ಗವರ್ನರ್. யாரை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? ಯಾರನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದೀರಾ? பேதுருவை தேடிக் கொண்டிருக்கிறேன். நான் தான் அந்த பேதுரு என்று சொன்னான். ನಾನೇ ಆ ಪೇತ್ರನಿಗೆ ಹೇಳಿದನಂತೆ. அப்படித்தான் சொன்னான். ಆಗಲೇ ಹೇಳಿದನು. உங்களுக்கு மரண தண்டனை என்று சொன்னான். எனக்கு ரொம்ப இஷ்டம் தலை கீழாக போட்டு சிலுவையிலே என்னை கொளுத்துவது என்று சொல்ல ஆரம்பித்தான். ನನ್ನನ್ನು ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ನನ್ನನ್ನು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಸುಟ್ಟು ಬಿಡಿದರು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் கொளுத்த ஆரம்பித்து பிறகு ಅವರು ಹೋಗಿ ಆದ್ಮೇಲೆ 2 பக்கம் பரலோகத்துக்கு பூலோகத்துக்கு 2 பக்கம் தேவதூதர்கள் வரவேற்றார்களா? இந்த விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 2 பக்கமாக தேவதூதர்கள் வரவேற்பு கொடுத்தார். தேவதூதರು ಬರಬೇಕೆ ಮಾಡಿಕೊಂಡು இதை எச்சரிக்கையாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்?
ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ, என்ன பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், ಏನು ಕಷ್ಟ, இனி பெரிய பாடு வரப்போகிறது இந்த சபைக்கு. ಇನ್ನು ಮುಂದೆ ಸಭೆ ಕಷ್ಟ ಬರಲು இப்பொழுது கர்நாடக ஸ்டேட்ல சட்டம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಕಾನೂನು யார் யாரை சபைக்கு போய் மனம் திரும்பிகளோ புதுக்குறாங்க அவங்க மேலெல்லாம் கேஸ் போட போறாங்க. ಯಾರ ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿದಾರೋ ಅವ್ರ ಮೇಲೆ ಕೇಸ್ ಹಾಕುತ್ತಾರೆ. அவங்களுக்கெல்லாம் நான் ஆலோசனை கொடுக்க போகிறேன். ನಿಮಗೆಲ್ಲರೂ ಆಲೋಚನೆ ಕೊಡಲು மத மாற்றுதல் வரக்கூடாது. யாரை இங்கே மத மாற்றுதல் செய்வீங்க, ಯಾರು மனங்களை மாற்ற செய்ய ஆரம்பிக்கிறோம். ಮನಸ್ಸನ್ನು ಮಾತ್ರ ஆகிய என்கிட்ட வந்தா பேச ஆரம்பிப்பேன். அதனால எல்லா பாகங்களும் நம்ம வேதனைகள் சோர்வுல வந்து கொண்டே இருக்க இந்த உலகத்துல இருக்கிற உபதிரவம் இருக்குது சொல்ல ஆரம்பித்து விட்டான். ಲೋಕದಲ್ಲಿದೆ ನಿನಗೆ ಸಂಕಟ ಇದೆ. ஆகிய அவங்களுக்கெல்லாம் நான் இவங்களெல்லாம் ஆலோசனை கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಆಲೋಚನೆ எப்படி இருக்கு, அவன் யாரா கேட்டா நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் ஒரு சாட்சியை எடுத்துட்டான். ಅವರು ಕೇಳಿದರೆ ಯಾಕೆ ಏನು ಹೇಳಬೇಕೆಂಬುದಾಗಿ யாரு தேவப்பிள்ளை என்னை கூட்டி கேட்டா நான் பிரைம் மினிஸ்டர் சாட்சி சொல்ல சவாலா நினைக்க ஆரம்பிப்பேன். ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿ ಮುಂದೆ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಲು ಸವಾಲಾಗಿದೆ. எனக்கு தேவப்பிள்ளையே மிகவும் எச்சரிக்கை உள்ள ஒரு அவசியமா இருக்கிறது. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದೆ. ஒரு சீடனுக்கு முடிவு பரிந்துரை அந்த கொடுத்தாரப்பா. ತನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನು ಕೊನೆಯವರೆಗೂ ಪ್ರೀತಿಸಿದರಂತೆ. அவரெல்லாம் ஓடிவிட்டாலும் பின்னால் போனாங்க. ಅವರು ಓಡಿಬಿಟ್ಟರಿದ್ದೇ அன்பு செலுத்தி அவரை இந்த உலகத்தை ரத்த சாட்சிகளை மாற்ற ஆரம்பித்தார். ಪ್ರೀತಿ ಸಲ್ಲಿಸಿ ಲೋಕದಲ್ಲಿ ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ எனக்கு தேவப்பிள்ளையே அன்பு இல்லாவிட்டால் நீ ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவான். ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಏನು ಇಲ್ಲ. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದೆ. 1 கொரிந்தியர் புத்தகம் 13 1 2 3 4 வார்த்தை பாருங்க. 1 ಕೊರಿಂಥ அன்பை பேச ஆரம்பிக்கிறார். ಪ್ರೀತಿಯನ್ನು ಕುರಿತು அந்த கொரிந்த சபையில அன்பு இல்லாதவராய் இருந்தபடியாலே ಕೊರಿಂಥ ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವರಾದ அந்த அன்பு எப்படியா இருக்க வேண்டும் இந்த சபையில் பேச ஆரம்பிக்கிற வார்த்தை பாருங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு இணைக்கிறவிட்டால் சத்தமிடுகிற வெண்கல போலவும் ஓசையிடுகிற கைத்தாள போல இருப்பேன். ನಾನು ಮನುಷ್ಯರ ಭಾಷೆಗಳನ್ನು ದೇವದೂತರ ಭಾಷೆಗಳನ್ನು ಆಡುವವನಾದರೂ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದರೆ ನಾನು ಕೊಡುವ ಕಂಚು ಕಣಗಣಿಸುವ ತಾಳವೂ ಆಗಿದ್ದೇನೆ. அன்பு இல்லாதவனா காணப்பட்டேனா? ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವனா ಕಾಣಲ್ಪಟ್ಟೆ. உனக்குள்ளே இருக்க வேண்டும் மனுஷன். ನಿನ್ನಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಬಹಳ சபை அன்புள்ளதா இருக்கிறது. ಈ ಸಭೆ சகல ஜாதிகாரி ஐக்கியமா சேர்ந்து கொண்டு அரசாங்க அவர்கிட்ட நான் சவாலிட்டு பேச ஆரம்பிக்கிறேன். ಎಲ್ಲ ಜಾತಿಗಳು ಪ್ರೀತಿಯಿಂದ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವುದು. இன்னைக்கு என்ன இது எத்தனை தீட்டு பெறுகிறது இந்த நம்ம தெருவில் வராத என்று சொல்கிறான். இன்னைக்கு இந்தியால ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ கடையில தண்ணி எடுக்காது என்று சொல்ல ஆரம்பிக்கிறான். ಬಾವಿಯಲ್ಲಿ ನೀರು ತೆಗೆಯಬೇಡ, வீதியில வரக்கூடாது என்று சொல்ல ஆரம்பிக்கிறான். யாரோ போன வாரம் வீதியில நடந்திருக்கிற அவனை கட்டி போட்டு சோக்கில் வச்சிருக்கிறாங்க. ಅವರು வீதிಯಲ್ಲಿ ನಡೆದಿದ್ದ ಕಟ್ ಹಾಕಿ ಹೊಡೆದಿದ್ದಾರೆ. பலவிதமான ஜாதிகள் இந்துல மாட்டிக் கொண்டு வருகிறாயே, ಅನೇಕ ಜಾತಿ தூரம் தள்ளி தள்ளி வைக்கிறாயே. ಜಾತಿ ಎಂಬುದಾಗಿ ದೂರ கிறிஸ்த இஸ்லாமிய அப்படியே எல்லாரும் நாம் ஐக்கியப்படுகிறோம். ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣುತ್ತೇವೆ. எல்லா ஜாதிகளையும் உயர்த்தி நாங்கள் ஐக்கியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಜಾತಿಗಳು ಉನ್ನತ யாரையும் ஜாதிக்கு சேர்க்கவில்லை, நாங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் வழிக்கு சென்று கொண்டிருக்கிறோம். ಯಾರು ಜಾತಿಗೆ ಸೇರಿಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತನಿಗೆ. யாராவது கேட்டாங்க சவாலோடு பேச வேண்டும். ಸವಾಲ ಜೊತೆ ராமசாமி நான் எங்க கூட்டமான வந்த யாரையும் நான் கூப்பிடவில்லை. ஞானஸ்தானத்தை ஏன் தடை செய்து கொண்டு வந்தேன்? ஒன்னும் சரியில்லை யாருமே. ಇಲ್ಲಿ ಕೆಲವರು ಸರಿ ಇಲ್ಲ, ಅದರಿಂದ ತಡೆ தண்ணியில முடி ஏச்சோட அவன் தேவனுடைய பிள்ளை ஆக முடியாதான். பொய் ஞானஸ்தானம், ನೀರಿನಲ್ಲಿ ಮುಡಿಯುವುದರಿಂದ ஞானஸ்தானம் ಅದೆಲ್ಲ ಸುಳ್ಳಿನ ದೀಕ್ಷಿಸ್ತಾರೆ. அதுக்கும் பரலோகத்துக்கும் கணக்கில்லை. ಅದಕ್ಕೂ ಪರಲೋಕಕ್ಕೂ பழைய மனுஷன் சாக வேண்டும். ಹಳೆಯ ಮನುಷ್ಯ ಸಾಯಬೇಕು. விசுவாசம் உறுதியா இருக்கணும். எத்தனை போராட்டம் வந்தாலும் இயேசு இருக்கிறார் நிரூபிக்க வேண்டும். ನಂಬಿಕೆ ಸ್ಥಿರವಾಗಿ ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டுமே தவிர ಆಗಲೇ ದೀಕ್ಷಿಸ್ತಾರೆ. வந்து உட்காந்து வேலை வர பாட்பாய் போறதுனால ஞானஸ்தானம் கொடுத்தேன்னா அப்படிப்பட்ட உணர்வுவாத திருட்டு ஊழியக்காரர்கள் ಆ ರೀತಿ ಕಳ್ಳ ಸೇವಕರು ಆ ರೀತಿ ಕೊಡುತ್ತಾರೆ. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஒரு நாள் சுமார் நாளைக்கு முன்னே ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து விட்டோம். ಸುಮಾರು ವರ್ಷಕ್ಕೆ ಮೊದಲು 6 வருஷத்துக்கு முன்னே ಸುಮಾರು ವರ್ಷಗಳ ಮೊದಲು அதை கல்யாணத்துக்கான ஞானஸ்தானம் கொடுத்து விட்டோம். ಅದು ಮದುವೆಗಾಗಿ வேற யாரும் இல்லை, இவங்க பெரியாக்கா. ಇವರು ದೊಡ್ಡ ಹಕ್ಕ ಅಷ್ಟೇ. அப்ப நான் சொன்ன வாடான்ட்டு ಇವರು ಬೇಡ எல்லாம் கொடுத்து அண்ணங்க அவங்க எல்லாம் பண்ணிட்டான். அப்ப நான் கொடுக்கல. ಅಯ್ಯ குடும்பம் ஆகிட்டு ஒரு பாஸ்டர் கொண்டாந்து ஞானஸ்தானம் கொடுக்க வச்சிட்டோம். ಕುಟುಂಬರ ಪಾಸ್ಟರ್ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೊಟ್ಟರು. 2 பேரும் சண்டை வந்து கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆகிட்டு பிரிக்கிட்டாங்க. ಜಗಳ ಬಂದು ಇಬ್ಬರು ವಿಭಾಗ ಆಗಿಬಿಟ್ಟರು. நானும் தாசபுரம் போயிருக்கோம். சுடுகாட்டை எங்களை பிடிச்சினானே. ஐயா தாசபுரம் ಹೋಗಿದ್ದಾರೆ. நீங்க சொன்ன மாதிரி நான் தண்ணியில நான் குடிச்சினா ನೀವು ಹೇಳಿದ ರೀತಿ ನೀರಿನಲ್ಲಿ ಸ್ನಾನ குடிச்சினா நீங்க தான் என்ன குளிக்க வச்சுக்கோ. ನೀವೇ ತಾನು ಸ್ನಾನ ಮಾಡಿಸಿದ್ರಿ. அந்த பொம்பளை எவ்வளவு சண்டை போடுறான்னு சொல்லி பிடிச்சிருக்கான். என்ன ಅದು ಆ ಹಿಂಸೆ ಹಿಂಗೆ ಜಗಳ அப்ப ಮಾಡ್ತಾರೆ. ஞானஸ்தானம் என்ன நினைச்சிருக்கா? குளிக்கிறது நினைச்சிருக்கா?
ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಅಂದ್ರೆ ಏನಕ್ಕ ಎನ್ನಡ ಎಲ್ಲಾರೇ ಮಾಡ್ಕೊಡ್ತಿ ಇಂತ ಮಡೆ ಕುಟ್ಟಾಳ ಹೋಗಿ ಜ್ಞಾನಸ್ನಾನ ಕೊಡ್ತೇವೆ ಎಲ್ಲ ಬರಮಾಡಿ ಮೂರ್ಖನಿಗೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಜ್ಞಾನಸ್ನಾನ ಕೊಡ್ತಿಲ್ಲ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಿರಿ ಇದೇ ಪದ ಇವ್ರು ಕೊಡ್ತಾರೆ ಯಾರಿಗೆ ನಮ್ಮ ಮುತ್ತಣ್ಣ ಮಗ ಉಷಾ ಮುತ್ತನ ಮಗಳು ಉಷಾ ಉಷಾ ಬಗ್ಗೆ ಚಂಡ ಜನ ವಾಣ 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 ಕೊಡ್ತಾರೀಗ வெளியே ಕೊಡ್ತಾರೆ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಕೊಡ್ತಾರೆ ಬೇಡ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಕೊಂಡು ಬಿಟ್ಟರು நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான் பையனி பேர் மேலே ಹೆಂಡತಿ ಮೇಲೆ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಟ್ಟರು ಏನಾன்னு ಕೊಡ್ತಾன் அந்த பையனிಗೆ இல்ல ದೇವರ ಮಕ್ಕಳು அவன் பப்ளிக் டிவில ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அது பப்ளிக் டிவில ஸ்டேட்மெண்ட் அவனுக்கு எனக்கு தெரியாத இந்த தண்ணியில ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறான் நான் வானான்னு சொன்னேன் அவனுக்கு ஐயா ಬೇಡ ಎಂದರೂ ಅವರು ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ நான் ஃபோன் ஆன் பண்ணி பேசினே இருந்தேன் என்ன ஞானஸ்தானம் எடுத்தேன்னு கேட்டாங்க டிவிக்காரங்க டிவியில் ஒரு கோர்மங்கல இருக்கிற சபையில சொன்னான் டக்குன்னு ஆன் பண்ணி விஷயத்தை அர்த்தம் அவனுக்கு அவங்க எடுக்கிறேன்ட்டு கோர்மங்கல சபையில ஆஃப் ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ டிவிக்காரங்க எடுக்கலோடு இருந்தா அதுக்கಡೆ என்கிட்ட அது போன பண்றது எப்படி டிவியில் எத்தோடுலாம் சாவாதவங்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம் கூட்டு விட்டு ஆண்டவரும் மாட்டேங்கிறாரு நானும் மாட்டேங்கிறேன் பிசாசுக்கும் வந்துருவேன் வேண்டாம் தேவப்படி ಬೇಡ ದೇವರು யாருக்கும் நான் வளங்கட்டாயம் செய்யறதில்ல ಯಾರಿಗೂ ಬಲವಂತ 12 வருஷம் இருந்தவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கல 12 ವರ್ಷದವರೆಗೂ சொல்றவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கல ದೇವರು 7 ವರೆಗೂ ದಿಸ್ತಾನ ಕೊಡಲ್ಲ அப்படியே கொடுத்த ஞானஸ்தானம் கொடுத்தவங்களே நீங்க தடமாறுது ಆ ರೀತಿ ದಿಸ್ತಾನ கொடுறான் என்ன கொடுறான் நான் எனக்கு ನಿನ್ನ ನಾನು பாவத்தை தேடி ஓடி இருக்குது தேவப்படி ದೇವರು இன்னும் எச்சரிக்கையாக இருக்க அவசியமாகுது ಎಚ್ಚರಿಕೆ இனி கொடிய காலம் வர ஆரம்பிக்கிறது ಕಠಿಣ ಕಾಲ ಬರುತ್ತವೆ அதனால கிறிஸ்துவுக்கு பெரிய போராட்டம் வர ஆரம்பிக்கிறது ಕ್ರಿಸ್ತರಿಗೆ ಬಹಳ ಸಂಕಟ கர்த்தர் கூட இருக்க ஆரம்பிப்பா ದೇವರು ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ இயேசுவுடைய நீங்கள பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಮಾತಾಡುತ್ತಾರೆ ஆகியால என்னன்னு பலமாக சாட்சி உள்ளவர்களாக நீங்கள் நிற்க வேண்டியது ಬಲವಾದ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು ஆகியால தேவனை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன் ದೇವರೇ ಅಧಿಕವಾಗಿ உங்களோட சரீரத்தை சுட்டரிக்கப்படுத்தாலும் எனக்கு முன்னாலே யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் சரீரத்தை இல்லை. சுட்டரிக்கப்படுத்தாலும் உனக்குள்ள அன்பு இல்லாவிட்டால் நீ ஒன்றுமே செய்யவிட்டார் ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ಸುಡುವುದಕ್ಕೆ ಕೊಟ್ಟರೂ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದರೆ ಪ್ರಯೋಜನ நீ பாஷையில் அந்நிய பாஷை பேசலாம் ஒரு வாரம் செய்யவிட்டார் ನೀವು ಎಷ್ಟು ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾಡಿ நீ தேவனுடைய பாஷை பேசலாம் ஒரு வாரம் செய்யவிட்டார் ದೇವದೂತರ ಭಾಷೆ ಮಾಡಿದರೂ ಪ್ರಯೋಜನ நீ ಇಲ್ಲ. எதிராக கடைசியில் 13 வார்த்தை பாரு ಅದು இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. கடைசியில் அதான் நிற்கும். ಹೀಗಿರುವುದರಿಂದ ನಂಬಿಕೆ, ನಿರೀಕ್ಷೆ, ಪ್ರೀತಿ ಈ ಮೂರು ನಿಲ್ಲುತ್ತದೆ. ಇವುಗಳಲ್ಲಿ ದೊಡ್ಡದು ಪ್ರೀತಿಯೇ. பெருசு அன்பா இருக்கும். ಅದು ಪ್ರೀತಿಯ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. இப்படி பரலோகம் எப்படி பாருக்குதுன்னா அன்பா நம்ம தெய்வ தூதர் இருக்கும். ಪರಲೋಕ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ತುಂಬಿ ಇರುತ್ತೆ. நெருங்கி இருக்கிறது அந்தனால ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ತುಂಬಿ அப்ப நீ மறைச்சு போன அன்புடைய பிள்ளையா இருந்தா மட்டும்தான் நீ மேல போக முடியும். ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಮಕ್ಕಳಾಗಿ கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் நீ பாவத்தை செய்ய மாட்டாய். ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ಇದ್ದರೆ ಪಾಪ அநியாயத்தை செய்ய மாட்டாய். ಅನ್ಯಾಯ அக்கிரமத்தை செய்ய மாட்டாய். ಅಕ್ರಮ ಮಾಡುವುದಿಲ್ಲ. கிறிஸ்துவின் அன்பு ஆவியானவரோடு இருக்கிறபடியாலே ದೇವರ ಆತ್ಮನಿನ ಜೊತೆಲಿ ಇರುವುದರಿಂದ போய் இஷ்டப்பட நடக்க மாட்டாய். ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವ அந்த அன்பு உன்னை வழிநடத்தி கொண்டு ஆரம்பிக்கும். ಆ ಪ್ರೀತಿ ನಿನ್ನ ನಡೆಸಿಕೊಂಡು அடுத்தது எப்படி அதனால நிறைஞ்சிருக்கிற பிள்ளையை காணப்பட ಪ್ರೀತಿಯಿಂದ ತುಂಬಿದ ಮಗುವಾಗಿರಬೇಕು. ஒருத்தருக்கு அன்பா இருக்க வேண்டும். ஒவ்வொரு பரிசுத்த பதி எடுக்கிறீங்க அன்பா இருக்க வேண்டும். ಪರಿಶುದ್ಧ ಪಂಕ್ತಿ ಎತ್ತುವಾಗ அன்பு இல்லாமல் போய்விட்ட ஒன்றும் இல்லை. கணவன் மனைக்குள்ள ஒரு அன்பு அது தனி அன்பு. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇರಬೇಕು. ದೇವರ ಮಕ್ಕಳು வெளியுலகத்தில் ஒரு அன்பு தனி அன்பு. ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇರಬೇಕು. சபையில இருக்கிற ஒரு எல்லாருமே ஒரு அன்பு அது தனி அன்பு. ಸಭೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರ ಹತ್ರ ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. வேறு என்ன சொல்றது? ವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? இந்த கிறிஸ்தவர்கள் ஏன் யாருக்கு இருக்க முடியும்? ಈ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ஏன் அந்த தேவனுடைய அன்புடைய பிள்ளை இருக்கிறா ಪ್ರೀತಿ ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ சபைக்காக ஜீவ செய்து ಸಭೆಗಾಗಿ ஜீவிக்குவான். எத்தனை ஏழைகள் தெரியுமா இந்த இடத்துல ಎಷ್ಟು ಬಡವರಿದ್ದಾರೆ, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ಎಷ್ಟು கஷ்டಪಡ್ತಾರೆ. நீங்க சுகபோகிகளா வாழ்றது தெரியும். ಸುಖ ಭೋಗಿಗಳಾಗಿರುತ್ತೆ. எத்தனை பேர் எங்களால முடிஞ்சிச்சுல உதவி செய்யணும் தெரியுமா? ನಮ್ಮಿಂದ ಎಷ್ಟು ಸಾಧ್ಯವೋ ಅಷ್ಟು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೀವಿ. எனக்கு எப்படி வெறும் பிரசங்கம் செய்யறவனா இல்லை, ಪ್ರಸನ್ನ ಮಾಡುವರಾಗ நாவெல்லாம் ஜெபிக்கிறவனா இருக்கிறோம். ஏழை மக்களுக்காக ಬಡ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ எல்லாரையும் தைரியப்பட்டு கொண்டு பலப்படுத்தி கொண்டு வருகிறோம். ಧೈರ್ಯ ಬಲಪಡಿಸಿಕೊಂಡು ஒவ்வொருத்தரும் முடிக்கிறவங்க சில உதவிகளை செய்ய ஆரம்பிக்கிறோம். ಆದಷ್ಟು ಸಹಾಯ ಮಾಡಿ சத்தியத்தை பேச ஆரம்பிக்கிறோம். ಸತ್ಯ ಮಾತಾಡಿ கூட்ட பிடித்த உடனே ஒவ்வொருத்தரும் போராடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗಾಗಿ ಹೋರಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸ. 5 மணி ஆனாலும் இந்த இடத்தை விட்டு நான் போகாம இருக்கிறேன். 5 ಗಂಟೆ ಆದರೂ ಸ್ಥಳ ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. தேவனே இருக்காங்க. ಯಾವುದಕ್ಕೆ? கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள இருக்கிறபடியாக ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ஆத்மா பாரம் எனக்குள்ள இருக்கிறபடியாக ಭಾರ ಇರುವುದರಿಂದ
ತುಂಬಿದರೆ அது பரலோகமாகப்பட்ட ஒரு தேசமாச்சே, ಅದು ಪರಲೋಕವಾದ ஆத்மநெறிய தேசமாச்சே. ತುಂಬಿದ ದೇಶ. எல்லா தேவதூதரோட அன்புல தெரிஞ்சுக்கிறாரா, ಎಲ್ಲ ದೇವದೂತರ சபையார் முழு அன்புல தெரிஞ்சுக்கிறாரா. ಸಭೆ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ತುಂಬಿದೆ. கடைசியில நம்மளெல்லாம் என்ன செய்ய போகிறாரா? ಕೊನೆಯಲ್ಲಿ ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? எருசலேம் நகரத்துக்கு நம்ம கடைசியில போகும்போது ಯೆರೂಸಲೇಮ್ ನಗರಕ್ಕೆ 1000 வருஷ அரசாட்சி அது ஒரு நாளைக்கு நான் பேச ஆரம்பிச்சேன். 1000 ವರ್ಷ ஆಳ್விಕೆ ಅದರ ಒಂದು ದಿವಸ புதிய வானத்தை பற்றி ஒரு நாளைக்கு பேச ஆரம்பிச்சேன். அதுக்காக தெரிந்து கொள்ளுங்கள், ரகசியங்களை உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ರಹಸ್ಯವನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. அதுக்கப்புறம் நித்தியமாக தேவனோட வாழ போகிறோம். ನಿತ್ಯವಾಗಿ வாழும்போது நம்ம எப்படி இருக்கோமா? ಹಾಗೆ ಬಾಳುವಾಗ ಹೇಗಿರುತ್ತೇವೆ? அமெரிக்க நாடுகள், ரஷ்யா நாடுகள் எல்லாமே ஒரே செயல இருக்கோமா? ಅಮೆರಿಕ ರಷ್ಯಾ ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಈಕ್ವಲ್ ಆಗಿರುತ್ತಾರೆ, ஒரே கலர்ல இருக்கோமா? ಒಂದೇ ಬಣ್ಣವಾಗಿರುತ್ತಾರೆ. ஆனா முகம் மட்டுமே வித்தியாசமா இருக்கும். பல நாள் கண்டுபிடிக்க முடியும். ಮುಖ ಮಾತ್ರ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಕಂಡುಹಿಡಿಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்பேற்பட்ட மகிமைக்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ಆ ರೀತಿ ಮಹಿಮೆக்காಗಿ ஆ சாலை கூட்டம் என்று சொல்ல ஆரம்பித்தார். ಆ ಯಾಜಕರ ಕೂಟ ராஜரீகமான வம்சம் என்று சொல்ல ஆரம்பித்தார். ಯಾಜಕರ ವಂಶ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்துக்கிறார். ಈ ರೀತಿ ಭಾಗ್ಯ வேதம் சொல்லுது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, இஸ்ரவேலே உனக்காட்டிலும் பாக்கியவான் யார்? ನಿನಗಿಂತ ಇಸ್ರಾಯೇಲೇ ಭಾಗ್ಯವಂತನು ಯಾರು? தேவனே வானம் காத்திருக்கிறதா நமக்காக? ಆಕಾಶ ನಮಗಾಗಿ ಕಾಯ್ದಿದೆ, சூரியன் காத்திருக்கிறதா? ಸೂರ್ಯ சந்திரன் காத்திருக்கிறதா? ಚಂದ್ರ ಕಾಯ್ದಿದೆ. சுவாமி எனக்கு எப்ப விடுதலைன்னு கேட்கிறார். ಸ್ವಾಮಿ ಯಾವಾಗ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಎನ್ನುತ್ತಾರೆ? அப்போ கர்த்தர் சொல்றாரா, என் பிள்ளைகளுக்கு விடுதலை ஆன பிறகு விடுதலை வாழ்ந்து பாருங்க. ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಬಿಡುಗಡೆ, அந்த சிருஷ்டி- ಬಿಡುಗಡೆ. ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக் கொள்கிற என்ற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்படுகிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடியே இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. தேவனே ದೇವರ ಮಕ್ಕಳು எல்லா சிருஷ்டியும் மீட்புக்காக காத்திருக்கிறதா? மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் சூரியன் கொண்டிருக்கிறது. காத்திருக்கிறானா, சந்திரன் காத்திருக்கிறானா, சபிக்கப்பட்டு போயிடுச்சு. மனுஷன் எப்ப தவறு பண்ணானோ இயற்கை முழுவதும் சாபத்துக்குள்ளாயிடுச்சு. ಮನುಷ್ಯ ತಪ್ಪು ಮಾಡಿದಾಗ ಪ್ರಕೃತಿ ಪೂರ್ತಿ ಶಾಪಕ್ಕೊಳಗಾಯಿತು. கொஞ்ச நாளை பத்தி நான் பேச ஆரம்பிக்கிறேன். ಅದರ ವಿಷಯದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ದಿವಸ சூரியன் எரிஞ்சி கீழே விழ போகிறான். ಸೂರ್ಯನ ಮುರಿದು ಕೆಳಗಡೆ ಬೀಳುತ್ತದೆ, சந்திரன் எரிஞ்சி கீழே விழ போகிறான். ಚಂದ್ರನು நட்சத்திரம் எரிஞ்சி கீழே விழ போகிறான். ನಕ್ಷತ್ರಗಳು ಬೀಳುತ್ತವೆ. ஏன்? ಯಾಕೆ? புதுசாக கர்த்தர் ஏற்படுத்துறாங்க. ನೂತನವಾಗಿ நமக்குள்ள எப்படி ரட்சிப்பு, ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾಕೆ அதே போல சூரியனும் சந்திரனுக்கும் ரட்சிப்பு கொடுத்து விடுதலை கொடுக்க ஆரம்பிக்கிறார். ಅದೇ ರೀತಿ ಸೂರ್ಯ விஞ்ஞானி சொல்ல ஆரம்பிக்கிறது, சூரியன் எந்த நேரத்திலே வெடிதோ தெரியவில்லை என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். ವಿಜ್ಞಾನಿಗಳು ಹೇಳುತ್ತಾರೆ, ரஷ்யா விஞ்ஞானி சொல்லுகிறார், அமெரிக்கா விஞ்ஞானி சொல்லுகிறார், சூரியனுடைய இது புத்தி போயிடுச்சு, எண்ணிக்கை என்னாவது போதகம் என்று பயப்படுறான். ஏன்னா வேதத்தை எடுத்து பார்த்துல யாரே ವೇದವನ್ನು ಎತ್ತಿ ನೋಡಿಕೊಳ್ಳಿರಯ್ಯ. சூரியன் சந்திரன் எல்லாம் எரிஞ்சு விழுகிற நாள் வருகிறதா? ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ಉರಿಯುವ ದಿವಸ ಬರುತ್ತದೆ. ரெண்டு பேரோட எடுத்து வார்த்தை போதும். 7ನೇ ಪೇತ್ರದಲ್ಲಿ கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்றவோ, இந்த வானம் இருக்கிறதே அப்படியே பாய் மாதிரி சுத்தி போயிடுமா. ಆಕಾಶ ಚಾಪೆಯ ರೀತಿ ಕರ್ತನ ದಿನವು மடமட வாசினி அதே இருமா. பூதங்கள் வெந்து உருகி போ, பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போ. பூதங்கள் என்ன? பூமிக்கு பூதங்கள் இருக்கிறதா? ಭೂಮಿಗೆ ಭೂತಗಳಿದೆ. பூதங்கள் என்ன தெரியுமா? மூளைக்கு மேல இருக்கிற மண்டை, ಮೂಳೆಗೆ ಮೇಲಿರುವ ಮಂಡೆ, ಅದು ಚಿಪ್ಪು. அந்த மண்டை இப்பொழுது இல்லாமல் ஆயிட்டு பூமிக்கு. ಆ ಭೂಮಿಗೆ ಆ ಚಿಪ್ಪು இந்த பூமிக்கு அதுதான் பாதுகாப்பு. ಈ ಭೂಮಿಗೆ ಅದೇ ಕಾಯುವಂಥದ್ದು. இப்போ பூதங்கள் அதுதான் பூதங்களோட அது எல்லாம் கரங்கி போயிடுச்சா. ಆ ಭೂತಗಳು ಅದೇ ಚಿಪ್ಪು ಕರಗಿ வெறும் மூளை மட்டும் இருக்கிறது. ಬರೀ ಮೂಳೆ ಮಾತ್ರ. அது எரிஞ்சு போகிற நாள் வந்து கொண்டு இருக்கிறதா? ಮುರಿಯುವಂತಹ ದಿವಸ. இன்னைக்கு விஞ்ஞானிகள் வேதத்தை எடுத்து பார்க்கிறாங்க. ವಿಜ್ಞಾನಿಗಳು ವೇದವನ್ನು அது வேதத்தை ஆராய்ச்சி பார்க்கிறாங்க. ವೇದವನ್ನು ಗಮನಿಸಿ ஆமா இது உண்மையை எடுத்துக்கொள்கிறாங்க. ಇದು ನಿಜ ಎಂದು ಒಪ್ಪಿಕೊಂಡು இதெல்லாம் கடைசி காலத்திலே வந்து கொண்டிருக்கிறோம். ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಬರುತ್ತಿದೆ. பூமி ஒரே சூரியன் ஒரு பாகத்தை எரிஞ்சு கொண்டு வந்து கொண்டிருக்கிறதா? ಸೂರ್ಯನ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಉರಿಯುತ್ತಾ ஆனா ಬರುತ್ತಿದೆ. அதுக்குள்ளதாக ಅದರೊಳಗೆ ಹಾಕಿ சபையை எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பான். ಸಭೆ ಎತ್ತು ಬಿಡುತ್ತಾರೆ. பூமியிலே சூரியன் கீழே உயர்த்துக் கொள்ளும். ಸೂರ್ಯನ சந்திரன் ಬೆಳಕು எரிஞ்சு உயர்த்துக் கொள்ளும். ಚಂದ್ರನ ಬಿಡುತ್ತದೆ. சூரியன் கீழே உழுந்து எல்லாம் பசுமாட்டு கொள்கிறாங்க. ಸೂರ್ಯನ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಭಸ್ಮಾಗುವುದರೊಳಗೆ ಹಾಕಿ சபையை மனவாட்டியான திருச்சபையை பரலோகத்துக்கு போய் விடுகிறார். ಮೊದಲಿಗೆಯಾದ ಸಭೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ. அதுக்காகவே உன்னை அழைத்திருக்கிறார். அதுக்காக அவர் ரட்சித்திருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ರಚಿಸಿದ பாவத்தோடு ஒத்துழைக்காத எப்படி ಪಾಪದ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಹ பாவத்தை தூரமாக்கிக்கோ வேண்டாம். ಪಾಪವನ್ನು ದೂರ ಮಾಡಿ நீ பரலோகத்துக்கு மனவாட்டியான திருச்சபையா போகிறார். ಪರಲೋಕವೇ ಮೊದಲಿಗೆಯಾದ ಸಭೆ. மனவாட்டியான திருச்சபைக்கு பரலோக விசேஷமான இடங்களை கட்டி வைக்கிறாரா? ಮೊದಲಿಗೆ ವಿಶೇಷವಾದ ಸ್ಥಳ வஜ்ரத்தால் நெருங்கிருக்கிற
ಸಭೆ ಎತ್ತಿಕೊಂಡು ஆதலால் ஏ, ஆ, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஏ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳು கருத்தரப்படாத சபையா இருக்க வேண்டும் இது. ಕಳಕ ಸುಕ್ಕಿಲ್ಲದ இது ಸಭೆ ரோமன் கேத்தலிக் சபை இல்லை, சிஎஸ்ஐ சபை கிடையாது, ರೋಮನ್ இது ಕ್ಯಾಥಲಿಕ್ பிரதர் மிஷன் சபை கிடையாது, ಬ್ರದರ್ ಮಿಷನ್ இல்ல அவன் போய் ஒரு சபையில் ஏற்பட்டிருக்கிற அந்த சபை கிடையாது இது. ಅವರು ಏರ್ಪಡಿಸಿದ கருத்தரப்படாத மனவாட்டியான திரு சபையா அவர் காத்து கொண்டிருக்கிறாரா? ಕಳಕ ಸುಕ್ಕಿಲ್ಲದ ಮೊದಲಿಗೆ இந்த சபைக்காக பரலோகத்தில் மகிமையை வைத்துக்கிற வைடூரியங்களாலே வஜ்ரத்தினால பொன்னால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதா? ವೈಡ್ಯ ವಜ್ರ ವೈಡೂರ್ಯ ಬಂಗಾರದ ಅಲಂಕಾರ ಮಾಡಿ ஏன் மனவாட்டியான திரு சபையில வைக்க ஆரம்பிக்கிறாரா? ಅದೇ ರೀತಿಯಾದ ಸಭೆ ನಾವು ಇಡುತ್ತಾರೆ நான்கு பிள்ளையே, ದೇವರ உன்னை ಮಕ್ಕಳು சரிப்படுத்திக்கோ, உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ, உலகத்தை திரும்பி பார்க்காதே, தேவப்பிள்ளையே, காலத்துல தூசி ஒதுவிடு, ಕಾಲಿನ ಧೂಳನ್ನು ಚಾಡಿ இயேசுவை நோக்கி பார்த்திரு. ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ மரணம் வந்தவுடனே ಮಾಡ ಬಂದ உன் ஆத்மா எங்க போக வேண்டும்? ಆತ್ಮ ಎಲ್ಲಿ மனவாட்டியான திரு சபைக்கு போக வேண்டும். ಅದೇ ರೀತಿಯಾದ அந்த ಸಭೆ கூட்டத்தில் நீ சேர்ந்தால்தான் உன் மரணம் கிறிஸ்துவின் மரணமா இருக்க வேண்டும். ಆ ಗುಂಪಿಗೆ ಸೇರ என்ன சொன்னால் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಸತ್ತವರು ಭಾಗ್ಯವಂತರು ஆகையாலே நண்பரே, இப்படி ಪ್ರಿಯ ದೇವರ சில ಮಕ್ಕಳು, மரணங்கள் வருது என்று கர்த்தர் காண்பிப்பதை பயன்படுத்தி ಕೆಲವು ಮರಣಗಳನ್ನು ದೇವರು ತೋರಿಸುವಾಗ ಭಯ ஏனென்ற கருத்தரப்படாத மனவாட்டி இல்லையாது. ಕಳಂಕ ಸುತ್ತಿಲ್ಲ அநேக கரப்பட்டு ಅನೇಕ ಕರೆ நீதியின் மத்தியில் எழுந்து ನೀತಿ ವಸ್ತ್ರ ಕಳೆದುಕೊಂಡು இஷ்டப்போல் பாவங்களை செய்து ಇಷ್ಟ ರೀತಿ ಪಾಪ கரப்பட்டு இருக்கிறபடியாலே ಕರೆ ಹೊಂದಿದರೆ அது மனவாட்டியான திருச்சபை ஆக முடியாது. ಮೊದಲ ರೀತಿಯಾದ ಸಭೆ ಆಗುವುದಿಲ್ಲ தேவனே, இன்னைக்கு சபையாடி மாற வேண்டும் என்று சொன்னான். ಈ ಸಭೆಯಾಗಿ ಮಾತ್ರ ஒரு சீக்கிரம், ಬೇಗ ಹೋಗು ஒரு சீக்கிரம் ಓಡು ಬೇಗನೆ பலிபீடத்தை கட்டி ಯಜ್ಞಪೀಠವನ್ನು ಕಟ್ಟು அளந்து கண்ணீர் விட்டு ಮತ್ತು ಕಣ್ಣೀರು ಬಿಡು உன் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக சாத்தான் கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டு போய் கிறிஸ்துவுக்கு அக்கறையில் போய் என்று சொல்கிறார். ಆತ್ಮ ಪ್ರಾಣ ಶರೀರವನ್ನು ಸಹಿತ ಎತ್ತಿಕೊಂಡು நீ ಹೋಗಿ சுத்தமாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ಶುದ್ಧ நீ ಆಗಬೇಕು ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்கிறார். ಸಿದ್ಧ நீ ಆಗಬೇಕು பேர் கிறிஸ்தவனா பேர் வைத்துக் கொண்டால் மட்டும் முடியாது. ಹೆಸರು ಕ್ರೈಸ್ತ கண்ணில முடிய ஞானஸ்தானம் எடுத்த மட்டும் தேவனுக்கு கருத முடியாது. ನೀರಿನಲ್ಲಿ நீ கிறிஸ்துவாக ஜீவிக்கிற பிள்ளையை காணப்பட வேண்டும். ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಜೀವಿಸುವ ஒவ்வொரு ಮಗುವಾಗಬೇಕು. நாட்களே இப்படி. ಪ್ರಿಯ நீ ದೇವರ மனவாட்டியான திருச்சபையா? ನಿನ್ನ ಮೊದಲ ರೀತಿಯಾದ ಸಭೆ நான் சாவு கொடுத்துறேன். ಸಾವನ್ನು ಕೊಡುತ್ತೇವೆ ஆனா நீ மனவாட்டியாக நீ போக வேண்டுமே. ಮೊದಲ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಹೋಗಬೇಕು மரணம் அடைந்த பிறகு ஒரு ஆத்மா ಮರಣ ನಂತರ ನಾಥ மனவாட்டி எடுத்துக்கொண்டு போகும். ಮೊದಲ ರೀತಿಯಾಗಿ ஏராளமான தூதர்கள் வராங்க, ಅನೇಕ ದೂತ ரதங்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அது யார் கண்ணுக்கும் தெரியாது. ಯಾರ ಕಡೆ அந்த ಗೊತ್ತಾಗ மகிமையிலே கர்த்தர் நீ போகும்போது ಮಹಿಮೆಯ கிறிஸ்துவின் ஜீவன் சாவின் ஆதாயம் அது போகிறார். ಸಾವಿರ ಆದಾಯ யாரா போகிறா? ಯಾರು இயேசுடைய மகனா போகிறா. ಯೇಸುವಿನ ಭಾಗವಾಗುವ ஆகையால ஜீவன் உள்ள மனுஷனா போகிறா. இனி அவனுக்கு சாவு இல்லை, ಇನ್ನು ಅವರಿಗೆ இனி அவனுக்கு கவலை இல்லை. ಚಿಂತೆ ಇಲ್ಲ மனவாட்டியா இருக்கிறாயா? ಮೊದಲ ರೀತಿಯಾಗಿ இல்ல மறைத்து ಇಲ್ಲ ಸದನ ಮೇಲೆ வேறு ஏதாவது ஒன்று ஆள்கொள்ளுமா? ಬೇರೆ ಯಾವುದಾದ್ರೂ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತದೆ எச்சரிக்கை. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ மனவாட் பரிசுத்த பதி இருக்கிறது. ಬರುವಾರ பரிசுத்த பதிக்காக வேஷப்பட்டு கொண்டு நிற்காதே. ಪರಿಶುದ್ಧ ಮಂದಿ ಬೇಷ அதுக்காக ஒரு பக்தி செய்ய போகாதே. ಅದಕ್ಕಾಗಿ ಭಕ್ತಿ ಮಾಡಲು ಹೋಗಬೇಕು எப்படி? ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ காலையில போன் வச்சு ಬೆಳಿಗ್ಗೆ ಫೋನ್ நான் இடத்துல போன் ಅವ್ರು ಒಂದು ಫೋನ್ என் மகனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ಅದರ ಮಗಳಿಗೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೊಡಬೇಕು என்னமோ மகன் வந்த உடனே ஞானஸ்தானம் கொடுக்குறோம். ಬಂದ ತಕ್ಷಣ